இவனுக்கு கண்ணு தெரியாது, இவனுக்கு காது கேட்காது, இவனால பேச முடியாது. இவங்க 3 பேரையும் வச்சு ஒருத்தன் ஒரு வீட்டுல திருட போறான். அவனோட பேரு பிங்க். பாருங்கடா, நம்ம வந்து இந்த வீட்டுக்குள்ள போய் தான் திருட போறோம். இந்த வீட்டுக்குள்ள போய் திருட போறோம். அட இரும்போட்டு, ஏன்டா கத்துற? நான் எப்ப கத்துனேன்? கத்துறன்னு சொல்றதே கத்துறானே. டேய் வாய மூடுறா. இவனுக்கு காது கேட்காதனால இவன் கத்துறது அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. டேய் படிக்கட்டு போல. இவன் எப்படின்னா இன்னொருத்த இவனுக்கு 3 பேரை வச்சு நான் எப்படி திருட போறேன்னு தெரியல. நமக்கு வேற ஆளும் கிடைக்கல. இவனுக்கு வச்சுதான் திருடுவோம். வீடு பூட்டு போட்டுக்குதே. இப்ப இது எப்படி திறக்கிறது? முட்டி வலிக்குது. பாஸ் அங்க பூட்டு திறக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் இந்த படிக்கட்டுல உட்காந்துப்போம். டேய் சோமு, அந்த டெஸ்டர் கொஞ்சம் குர்றா. பழைய பில்டிங் போல ஃபுல்லா பேத்துனுங்குது. டெஸ்டரை கேட்டா மேல பாத்துனுக்குறான் பாரு இவன். இந்த பூட திறக்க டெஸ்டர் கூறானா நீ விட்டத பார்த்து உட்காந்துக்கிற. எத்தனை வாட்டி உங்ககிட்ட கேட்டுக்கிற தெரியுமா? எனக்கு தான் காது கேட்காதுன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் எப்படியா நீ கூப்பிட்டது நீ கேட்கும்? ஆமால. சரி டெஸ்டர் கொடு. அவன்கிட்ட தான் இருக்கு, அவன்கிட்ட கேளுங்க. அவன்கிட்ட நான் டெஸ்டர் கேட்டது உனக்கு கேட்டுச்சுல. நீ அது வாய் தந்து என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்ல வேண்டியதுடா. ஐயோ ஐயோ ஐயோ. டேய் அந்த டெஸ்டர் கொஞ்சம் கூடுறா. பூட்டே திறந்துடுச்சு. இந்த பிங்க் கை வச்ச அப்புறம் எப்படி திறக்காம இருக்கும்? என்ன காலிங் மேல அடிக்கிற சத்தம் கேக்குது? ஐயோ தெரியாம எதையும் அமைக்கிட்டேன் போலியே. ஏட்டையா மாட்டி விடாம விட மாட்டானுங்க போலியே இவனுக்கு. டேய் சீக்கிரம் வீட்டுக்குள்ள போடா. டேய் நீ வீட்டுக்குள்ள போடா. டெஸ்டர் தானே இந்த புடி. உங்க வீட்டுக்குள்ள போ. தம்பி ராசா செல்லகுட்டி. அப்படி வாமா வீட்டுக்குள்ள வந்துருமா. வாமா. நல்ல வேளை அந்த எதிர் வீட்டுக்காரங்க வெளில வரதுக்குள்ள இவங்க எல்லாரும் உள்ள கூட்டு வந்துட்டோம். பாஷ் எங்க பாஷ் இருக்கீங்க? இது என்னது இது? என்னடா இது வெளியே வருது? இவனுக்கு கண்ணு தெரியாது, இவனுக்கு காது கேட்காது, இவனால பேச முடியாது. இது மட்டும் தான் பிரச்சனை நினைச்சா இவனுக்கு எவன் பாட்டிலேயே மூளையே இருக்காது போலயே. டேய் ராசா அப்படியே கை தாங்கலாம், அப்படியே வந்து உட்கார்றா. அந்த வேஸ்லின் பாட்டில குடுறா. தம்பி தண்ணி குடிச்சிட்டியா? அப்ப மூடி நீ ஏதுறா. டேய் நீங்க 2 பேரும் நான் பேசுறது கேளுங்க. டேய் நீ நான் பேசும்போது என் வாயை பாரு. நீங்க 3 பேரும் என்ன திருடத்துக்கு ஹெல்ப் பண்ணி தான் நான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். நீங்க கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருங்கடா. நானே தனியால திடிக்கிறேன்டா. எப்பா நான் போய் இந்த பெட்ரூம்ல பணம் இல்ல நகை ஏதாவது இருந்தா எடுத்துன்னு வரேன். அது வரைக்கும் எல்லாரும் வாய் மூடின ஹால்ல உட்காருங்க. இந்த பிங்க் திருடுறதுல எவ்வளவு பெரிய ஆளு. நான் இங்க என்னையவே கொஞ்ச நேரத்துல மண்டை சூடாக்கிட்டானுங்க. டேய் தம்பி தள்ளி உட்கார்றா. தள்ளி போயிட்டேன்னா நீங்க உட்காருங்கண்ணா. இந்த பீரோல ஏதோ லம்பா மாட்ட போது நீ உள் மனசு சொல்லுது. என்னடா இது கையோட வந்துருச்சு. திருடுறதுக்கு கூட்டு வந்தவங்க தான் பிரச்சனைன்னு பார்த்தா திருட வந்த வீடும் பிரச்சனை தான். நான் என்னடா பண்ணுவேன்? பாஸ் வரைக்கும் தூங்குவோம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கையை எடுத்துன்னு போடா அந்த பக்கம். தள்ளாதீங்க. ஹலமத்தே ஹபீபு ஹலமத்தே ஹபீப் வந்தாலே ஹலமத்தே ஹபீபு. ஏதோ பாட்டு சத்தம் கேக்குது. ஐ தளபதி பாட்டு. ஏய் ரிமோட் ஆகுறா. ஃபுல் சவுண்ட் வைப்போம். நான் இது போக சவுண்ட் ஏறிட்டே இருக்குது. நான் இதே நம்ம எவ்வளவுதான் சவுண்ட் வச்சாலும் பாட்டே கேட்க மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் அதிகமா வச்சு கேட்போம். நான் இங்க இந்த பீரோவை எப்படி திறக்க போறேன்ற வெறியில உட்காந்துக்கிறேன். இவனுங்க அங்க உட்காந்து ஜாலியா பாட்டு கேட்டுக்கிறானுங்களா இவனுங்களா? டேய் உங்களை சும்மா தானே உட்கார சொன்னேன். நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? ரிமோட் ஆகுறா. பாஷ் அவன் தான் பாஷ் சவுண்ட் கேட்க மாட்டேங்குதுன்னு வாழி மேத்தினே இருந்தான். டேய் அவன் எவ்வளவுதான் சவுண்ட் வச்சாலும் அவனுக்கு முதல்ல கேட்காதுடா. ஏன்னா அவனுக்கு காதே அவுட்ரா. இவனுக்கு 2 பேர் இங்க இருக்கானுங்க. இன்னொருத்தன் எங்க போனா? ஏய் என்னடா நீ பல்ல வலிக்கிட்டு இருக்கிற? இது சரிப்பட்டு வராது. டேய் நீ என் கூட அந்த ரூமுக்கு திருட வர. டேய் நீ இந்த பெட்ரூமுக்குள்ள போய் பணம் இல்ல நகை ஏதாவது இருக்கான்னு போய் பாக்குற. நீ முதல்ல கக்கூஸ்ல போய் பல்ல பழகிட்டு அதுக்கப்புறம் கிச்சன்ல ஏதாவது பணம் இருக்கான்னு போய் பாரு போ. இந்த பீரோட கைப்பிடியே கையோட வந்துச்சு. இப்ப எப்படி இதை திறந்து பணத்தை உள்ளது திருடுறது? திறந்துரு வந்துரு. பாஷ் உங்க கூட நீ வர சொன்னீங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? நீ எதுவும் பண்ண தேவையில்ல. எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் சும்மா இருந்தா போதும். பீரோக்கதை திறந்துச்சு. பிங்கு உன் கை ராசிடா. சீக்கிரம் உள்ள எவ்வளவு பணம் இருக்குது பாரு. ஆஹா ரப்பர் பேண்ட்ல 500 ரூபாய் கட்டி வச்சிருக்காங்க. அப்ப எவ்வளவு பணம் இருக்குமோ எண்ணி பாப்போம். பாஷ் எங்க பாஷ் இருக்கீங்க? 1000 2000 3000 4000. பாஷ் உங்க குரல் கேக்குது. ஆனா நீங்க எங்க இருக்கீங்க? அச்சச்சோ கை தவறியதை அமைக்கிட்ட போலயே. 4000 5000 மொத்தம் 5000 பணம். ஏய் ஏடா இப்ப பேட போட்டேன். ஐயோ ஃபேன் சுவிட்ச் தெரியாம போட்டேனா? எங்களுக்கு ஃபேன் சுவிட்ச் பாஷ். ஐயோ இது மணியா? இவளை வச்சுக்கிட்டு அவங்க ஆஃப் ஆகுமே. எல்லா படத்தையும் பறக்க வச்சியடா. எடுப்பிங்க ஒரு நொட்டியை விடாத எல்லாத்தையும் எடு. 1000 2000 3000 4000
5000 5000 ரூபாய் இதுயா 4000 ரூபாய் தான் இருக்குது மிச்சம் 1000 ரூபாய்க்கு போச்சு ஃபேன் காத்துல ஹால் வரைக்கும் பறந்து போயிடுச்சா விட மாட்டேன் போ 500 ரூபாய் இருக்கு இன்னொரு 500 ரூபாய் என்னடா இது கிச்சன்ல இருந்து வெங்காயம் உருண்டு வருது என்ன நடக்குதாங்க போய் பாப்போம் என்ன ஏதோ குண்டான கலர்ல சத்தம் கேக்குது சாம்பாரை நல்லா கொதிக்க விட்டுட்டு அது மேல கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திக்கோங்க. அட பாவி கிச்சன் உள்ள ஏதாவது படம் இந்த வீட்டு ஓனர் ஒழிச்சு வச்சுக்கிறானான்னு பாருடான்னு சொன்னா நான் யூடியூப்பை பார்த்து சமைச்சு செஞ்சிருக்கிறேன் பாரு இவன். டேய் தம்பி என்ன பண்றீங்க? ஓ சாம்பாரா சரி அது எதுலப்பா ஊத்தி சாப்பிடுறது? ஓ அங்க சைடுல சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிட்டியா? அப்பா தம்பி சூப்பர் பாணி நாய கிச்சன்ல ஏதாவது படம் இருக்குதா பாடுறான்னு சொன்னா நீ வெங்காயத்தை பார்த்து சாம்பார் வச்சிருக்கியா நீ? வாடா வெளில வாடா நீ கிச்சன்ல படம் தேடினது வரைக்கும் போதும் கண்ணு முன்னாடி இருப்பா. பாஷ் என்ன அந்த ரூம்ல தனியா விட்டு வந்துட்டீங்க பாஷ். எங்க இருக்கீங்க? இவனும் ஒன்னுத்துக்கும் வேலைக்கு ஆக மாட்டான். எனக்கு தெரிஞ்சு இந்த ரூம்குள்ள ஒருத்தனை போக சொன்னேன். அவன் தான் சின்சியரா திருடின்னு இருப்பான்னு நினைக்கிறேன். போய் பாப்போம். என்னடா இது ஏசி எல்லாம் போட்டு ரூமே பயங்கர கூலிங்கா இருக்குது. இந்த ரூம்ல போய் திருட சொன்னா நான் கரெக்டா விட்டு தூங்கி நிக்கிறேன். டேய் கக்கூஸ்ல ஒரு டேபிள் தனியா போய் செத்துடுவாடா. இன்னைக்கு உனக்கு பெட்லயே அபிஷேகம் இருக்குதுடி. டேய் நான் தான் உன் பாஸ் திருட சொல்ல தூங்கிடுக்கிறேன் ஊத்துருவேன் ஏது வெளில வாடா. ஏப்பா சாமி போதும்டா நீங்க 3 பேரை நீங்க ஹெல்ப் பண்ணதும் போதும் நான் திருடதும் போதும். அவங்க உள்ள ஒரு பீரோ திறந்ததுல ஒரு 5000 ரூபாய் கச்சுது அது எனக்கு போதும். ஆளை விடுங்கடா நான் போறேன். பாஷ் ஒரு நிமிஷம் அந்த 5000 ரூபாய்ல எங்க 3 பேருக்கு எவ்வளவு கமிஷன் தெரிஞ்சுக்கலாமா? ஆமா பாஷ் எவ்வளவு கமிஷன்? நீங்க பண்ண வேலைக்கு உங்களுக்கு கமிஷன் வந்தா கேடு. என்ன நம்ம பூட்டிட்டு தானே போனோம் வீடு எப்படி திறந்திருக்கு? ஐயோ என்ன வெளியில டோர் ஓபன் பண்ற சத்தம் கேக்குது. டேய் இந்த வீடு ஓனர் வட்டா போறடா சீக்கிரம் பேக ஊச்சி வாங்கடா போங்கடா. என்னது இது வீட்டுக்குள்ள யாரோ பேசுற சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. டேய் 3 பேர் இங்க வாங்கடா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. புரிஞ்சதுல எல்லாரும் பொசிஷன் போங்க. ஒருவேளை வீட்டுக்குள்ள யாராவது திருடங்க பூந்துட்டு இருப்பாங்களோ? நம்ம தான் சிங்கப் பண்ணாச்சே யாராவது பாத்துக்கலாம் வா. வீட்டுக்குள்ள யாருமே இல்லாம பேசுற சத்தம் கேட்டுச்சு. ஐயோ கரெக்டா நம்ம பக்கத்துல நிக்கிறாங்களே மறைச்சு போ. என்ன இது கிச்சன்ல ஏதோ அசைற மாதிரி இருக்கு. ஆஹா கிச்சன் பக்கம் வந்து போறாங்களே அங்கதான் ஒருத்தர் இருக்கான். இப்ப போனா மாட்டிப்போமே என்ன பண்றது? நம்ம இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறது யாரும் கண்டுபிடிக்கல. ஒளிக்குது. என்ன பெட்ரூம்ல ஏதோ டம்னு சத்தம் கேக்குது. அப்ப ஏதோ ஒரு திருடாங்க பெட்ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருக்கானா? இவங்க இந்த பக்கம் போறாங்க. இதான் கரெக்டான டைம். இங்கே விட்டுறாத. மாட்டினியா? டேய் ஒளிஞ்சிருக்க எல்லாரும் வந்து தொலைங்கடா. டேய் கயிறு வச்சு அவ கையை கட்டுறா. டேய் நான் கருத்துல பேக் பண்ணி வாங்கிருக்கேன் நான் எங்க வச்சிருக்கேன். போட்டடா ஒரு கயிறு கட்ட தெரியுதா உனக்கு? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கற உனக்கு வந்து ஹெல்ப் பண்ற கயிறு கட்ட. டேய் என்ன விடுங்கடா. நான் ராக்கெட் கால் மோட் ஆக்டிவேட் பண்ணா நீங்க காலிடா டேய். பாஸ் கயிறு கட்டியாச்சு பாஸ். சூப்பர் வேலை பண்ணிருக்கீங்க பசங்களா. டேய் அந்த சேர் இழுத்து போடுறா. பாஸ் போட்டாச்சு பாஸ். டேய் எனக்கு சூனியாக்கு தெரியும்டா. என்ன வில்லனா உங்க எல்லாருக்கும் சூனியா வச்சு விட்டுருவேன். எங்க 4 பேருக்கு நீ சூனிய வைக்க போறியா? டேய் அவன் மூஞ்சில இருக்கிற துணி அந்த கயிறு கழட்டி விடுறா. டேய் யாரா நீங்களா? சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? ஹேப்பி உமன்ஸ் டே சர்ப்ரைஸ்ங்க. அம்மா இந்த சர்ப்ரைஸ் உங்களை பண்ண சொன்னா? அது உங்க ஹஸ்பண்ட் தாங்க எங்களை திருடங்க மாதிரி வீட்டை ஒளிச்சு சொல்லி உங்களை சர்ப்ரைஸ் பண்ண சொன்னாரு. என் ஹஸ்பண்ட் அவர் இறந்து போய் 5 வருஷம் ஆகுது. எங்க சொல்றீங்க? அவர் ஆபீஸ் முடிச்சிட்டு பைக்ல வீட்டுக்கு வரும்போது அவங்க ஃபிளாஷ்பேக் சொல்லி முடிக்கிற வரைக்கும் தான் நம்ம டைம். இல்லாட்டி நாங்க 4 பேரும் திருடங்க தான் கண்டுபிடிச்சிருவாங்க. டேய் அப்படி நைஸா கதவு தந்து வெளில போயிடுறா. அந்த டைம்ல ஒருத்தர் ராங் ரூட்ல வந்து என் ஹஸ்பண்ட் இடிச்சு ஒரு ஸ்பாட்லயே இறந்து போயிட்டாரு. டேய் நீங்க 2 பேரும் போங்கடா சீக்கிரம். டேய் என் கையை பிடிச்சு அப்படியே கூட வா. அப்பாடா போயிட்டாங்க. என்ன சொன்னீங்க இப்போ? அது ஒண்ணு இல்லங்க உங்க ஹஸ்பண்ட் என் கடவுள வந்து இந்த கிஃப்ட் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. இந்த கிஃப்ட்டை நான் கிளம்புறதுக்கு அப்புறம் நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. நான் வரேன். ஏதோ ஒண்ணு நம்ம இந்த கிஃப்ட் தந்து அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். ஹை நகைமுட்டி உள்ள என்ன நகை இருக்கும்? என்னடா இது? பீரோவில் இருந்து 5000 ரூபாய் எடுத்துக்கொண்டோம் பண்ணிக்குவோமா? அட பாவிங்களா இவனுங்க திருட்டு பசங்களா? டேய் என்ன பண்ணுங்க? நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம. அப்படியே லைக் போட்டதுக்கு அப்புறம் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் கமெண்ட் செக்ஷன்ல, அது நீங்க கிளிக் பண்றீங்க. அப்பதான் இந்த வீடியோஸ் நீங்க பார்த்த மாதிரி நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் ஆகும். ஸோ மறக்காம ஹைப்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. நம்ம சேனல்ல டெய்லியும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஷார்ட்ஸ் கண்டென்ட்ல டெய்லியும் நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். சாட்டர்டே ஆனா ஃபுல் கண்டென்ட் வீடியோ, லாங் ஃபார்மேட் வீடியோ நம்ம வீடியோ மாதிரி இருக்குல்ல, அது நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் பார்க்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. ஓகே நண்பர்களே, உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுகிறது உங்கள் லவ்லி பிரகாஷ். ஓகே, பாய்.